தொடக்க காலத்தில் விளம்பர படங்களில் நடித்திருந்த அஜித்திற்கு சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அவ்வப்போது கதவை தட்டி கொண்டிருந்தன. அவை அனைத்தும் துணை நடிகர்கள் வேடம். ஆனால் நடிச்சா ஹீரோ என்கிற ஒற்றை இலக்குடன் தொடர்ந்து பயணித்தார் அஜித். அந்த நேரத்தில் தான் PC ஸ்ரீராமை சந்திக்கிறார் அஜித். விளம்பர படம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருந்த போது அஜித்தை பாராட்டிய PC ஸ்ரீராம், சினிமாவுக்கு ட்ரை பண்ண, நீ பெரிய ஆளா வருவ என்று உற்சாகப்படுத்தினார். அத்தோடு நில்லாமல் அஜித்திற்காக மணிரத்னத்திடம் சிபாரிசும் செய்தார். இயக்குனர் மணிரத்னம் அவரது நண்பர் ஸ்ரீராம் இருவரும் சேர்ந்து தொடங்கிய ஆலயம் புரொடக்ஷன் பட நிறுவனம் தயாரிக்கவிருந்த படம் ஒன்றிற்காக ஹீரோ ஆடிஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. PC ஸ்ரீராமின் சிபாரிசும் இருந்ததால் தைரியமாக ஆடிஷனில் கலந்து கொண்டார் அஜித். ஸ்கிரீன் டெஸ்ட், மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துவிட்டு ஷூட்டிங் கிளம்ப தயாராயிரு, அழைப்பு வரும் என்று மணிரத்னம் சொன்னபோது அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் அஜித். முதல் படமே இயக்குனர் மணிரத்னத்தின் தயாரிப்பில் என்பது அஜித்தை தூங்க விடாமல் செய்தது. ஆலயம் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வரும் என்று காத்திருந்த அஜித்திற்கு ஏமாற்றத்தை அளிக்கும் செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது. மணிரத்னம் தயாரிக்க இருந்த படம் கைவிடப்பட்டது என்கிற தகவல் அஜித்தின் சினிமா கனவுகளை ஒரு நிமிடம் நொறுக்கி போட்டது. இருப்பினும் தயங்கவில்லை அஜித். அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் என்று நம்பி காத்திருந்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் ஹீரோ வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்த அஜித்திற்கு முதல் வாய்ப்பை வழங்கியது தெலுங்கு திரையுலகம். இந்த பட வாய்ப்பை அஜித்திற்கு வாங்கி கொடுத்தவர் பாடகர் SP பாலசுப்ரமணியம் என்ற பேச்சு இன்று வரை திரையுலகில் உலா வருகிறது. பூர்ணச்சந்திர ராவ் இயக்கத்தில் பிரேம புத்தகம் படத்தில் நடித்தார் அஜித். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் நடந்து கொண்டிருந்த போது இயக்குனர் கொல்லப்புடி சீனிவாசராவ் கப்பலிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். படத்தின் படப்பிடிப்பை பாதியிலேயே கைவிடும் சூழல் உருவானது. மணிரத்னம் தயாரிப்பில் முதல் படம் கைவிடப்பட்டது. பிரேம புத்தகம் பாதியில் நிற்கும் நிலை. ராசி இல்லாத அதை பற்றி கவலைப்படாத தயாரிப்பாளர் பூர்ணச்சந்திர ராவ் மறைந்த கொல்லப்புடி சீனிவாச ராவின் தந்தையும் இயக்குனருமான கொல்லப்புடி மாருதி ராவ் பிரேம புஸ்தகம் படத்தை இயக்கி முடித்துக் கொடுத்தார். இதன் பின்னர் தான் அஜித்தின் தமிழ் திரையுலக பிரவேசம் அரங்கேறியது.